make French fries in Tamil video. 3, 2, 1. Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே French fries எப்படி கிறிஸ்பியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உருளைக்கிழங்க வந்து ஸ்லைஸா கட் பண்ணி நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் இது வந்து அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து தண்ணியில் இது பண்ணி ஒரு கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இதையுமே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டவ்வில் இது வந்து ஃபயர் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சு ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் அப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒவ்வொன்றா லைட்டாக அந்த கார்ன்ஃப்ளவர் இதில் மிக்ஸ் பண்ணி அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு. ரொம்ப சொதன்னு வரக்கூடாது. சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வந்து சொதன்னு வரக்கூடாது. சூடாக இருக்கும், பார்த்துடுங்க. இன்னும் சூடாக இருக்கும், பார்த்து எடுத்து சொதன்னு வந்து அந்த மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்கு நீங்கள் ஒரு பவுலில் லைட்டாக சுகர்னு சொல்லிட்டேன், சால்ட் ஆட் பண்ணி அதில் வாட்டர் கலந்து பார்த்து அந்த இதில் வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து வச்சன்னு வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த இது ரெடி ஆயிடும். போட்டோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி அந்த நம்ம செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அந்த பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம நல்லா ஒரே இடத்துல விடாதீங்க, கருகி போயிடும். நம்ம ஃபுல்லாக அந்த பேனை அந்த கடாயில் ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இதை பாருங்கள், ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்போ வந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரலைன்னா கொஞ்சம் எல்லா சைடும் எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லையும் லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். பாருங்கள், வந்துருச்சுன்னா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் போட்டு முடிச்சுருங்க. நம்ம வந்து இருக்கிற மீதியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்போ காமிச்ச மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு டைம் போட்டிங்கன்னா மறுபடியும் செகண்ட் டைம் போடும்போது அந்த நம்ம சால்ட் வாட்டரை லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இல்லை எனக்கு சால்ட்டு வாட்டரில் அந்த மாதிரி நான் சால்ட்டில் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செய்யும்போது சால்ட்டு வாட்டர் பொட்டேட்டோ கட் பண்ணி சால்ட் வாட்டரில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து வச்சு பிளாஸ்டிக் பிளேட் வைக்காதீங்க, சில்வர் பிளேட் எடுத்து வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்சு உருளைக்கிழங்க செகண்ட் டைம் பொரித்து எடுத்து வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.